ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணதா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளீனாகவும் மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் பிரைட்டனிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு பீல் பவுடர் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணோம், ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணோம். நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஸ்கின் ரொம்பவே டேனாக இருந்தால் அந்த டேனை ரிமூவ் பண்ணி நம்ம ரிங்கிள்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாலில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குது, இல்லை விட்டமின் டி இருக்குது. இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் ஓப்பன் போஸை டைட்டன் பண்ணோம். நம்ம ஃபேஸை நல்லா க்ளீனாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணோம். நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. உங்கள்கிட்ட ஃபேஸ் வாஷ் இருந்தாலும் சரி, சோப்பு இருந்தாலும் சரி, எது இருக்கோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். உங்கள் ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 4 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். 4 டைம்ஸ்னு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்பவே கிளியராக இருக்கும். நல்லா மாய்ஸ்சரைசராகவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்கின்னுக்கு நல்லா பிரைட்னஸை கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு பீல் பவுடர் பார்த்தா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.